எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே தேவனை உயர்த்துகிற அந்த துதி நாள் நிரம்பி அவரை ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 34:1-2, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு அதை கேட்டு மகிழுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியினால் நாம் இருக்கிற இடங்களிலே நிரம்பும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளையும், அவர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்களை நினைத்து அவர் நமக்கு பாராட்டின நன்மைகள் யாவையும் தந்த தேவனை உயர்த்தி நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை துதி செய் மனமே நிதம் துதி செய் என்ற பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே, இன்றும்
வருகிற வழிகளிலே எவ்வளவு பாடுகள் நேர்ந்தாலும் தேவன் நமக்கு காவலராக இருந்து நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்தாரு. அதற்கு நன்றி சொல்லும்படியாக எல்லாரும் நாமே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் என்று எல்லாரும் நாமே. ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஈங்கிடும் வழியில் பாடுகள் பல நீந்து போது, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. சோதனை எவ்வளவாக பெருகினாலும் இந்த நாளிலும் தேவன் எந்த ஒரு சேதம் இல்லாத நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஆண்டவரே பலவிதமான சோதனையின் நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா ஒரு சின்ன சேதம் கூட வராத படிக்கிறது அப்பா இந்த நாள் வரைக்குமாக நீங்க எங்களை பாதுகாத்து வந்த அந்த கிருபை எண்ணி அப்பா அவருடைய வல்லமையை நினைத்து நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எஸ் லார்ட். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எல்லாரும் நாமே யார் நம்மை மறந்தாலும் பெற்ற தாய் தந்தை நம்மை மறந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறாரே. ஒவ்வொரு நாளும் நம்மை நம் தாயின் கருவில் உருவான நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறது. நினைத்து ஆண்டவரே ஒருபோதும் எங்களை மறக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற உங்களுடைய தயவை நினைத்து ஹல்லேலூயா. தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. மீண்டுமாக தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, எல்லாரும் நாய்ந்து துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா. சந்ததம் நம்மை வழி நடத்தும் சத்திய தேவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை சொந்தம் பாராட்டுகிற தேவனே அவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் எல்லாரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை சொந்தம் பாராட்டி ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு இருக்கிற உங்களுடைய வல்ல பிரசன்னத்திற்காக நன்றி என்று எல்லாரும் எஸ் லார்ட்.
தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். அல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. எல்லாரும் துதிசை மனமே நீதம் துதிசை. கரங்களை தட்டி பாடுவோமா? துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதிசை மனமே நீதம் துதிசை. அல்லேலூயா. துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. Hallelujah. Thank you, Lord. We thank you, Jesus. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் எவ்வளவு கொடிய காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் அவர் நம்மை நினைவு கூறுவதினாலே, அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிறதினாலே தானே நாம் இந்த நாட்களிலே எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக நம்மை பாதுகாக்கிறது, நம்மை அரவணைக்கிறது அது தேவனுடைய கிருபை. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அந்த கிருபையை நாம் உயர்த்தி பாடப் போகிறோம். அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிற நாம் எல்லாரும் இணைந்து அந்த கிருபையினால ஈவாக தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க வாழ்க்கையில மேலாக ஓங்கி இருக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இருக்கிற இடங்களிலே தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனமே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து
உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொண்டாடுவோமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய கிருபைக்காக ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, கரங்களை தட்டி எல்லாரும் நாய்ந்து, கிருபை மேலானதே, உம் கிருபை ஹல்லேலூயா, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சப்பா உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. நம் பலவீன நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை நமக்கு பலனாக மாறினதே. நம் சோர்வுற்ற வேலைகள் எல்லாம் அவருடைய கிருபையை தாங்கிற்றேன். எல்லாரும் நான் ஆமென். தேவனுடைய கிருபை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நான் இந்த பாடுவோமா? பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நாம் சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, நாம் சோர்வுற்ற வேளைகளில் உன்
தேவன் அளிக்கிற கிருபை என்பது அது தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவது. ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை, தேவனுடைய நன்மையை பெற நான் தகுதி இல்லை என்று எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த நாளிலே நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்றால் அது தேவன் பாராட்டின அந்த ஈவு. ஆக எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே இது எங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல, அப்பா உம்முடைய கிருபையினாலே தானே நாங்கள் நிற்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை நாம் செலுத்தும்படியாக இந்த நேரத்திலும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா என்றால் யாரெல்லாம் இதை அக்னாலேஜ் பண்றீங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை கொண்டு தேவன் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை சரித்திரத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சந்ததியை இந்த நாட்களில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன்ல இதை போட இதுவரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் சந்தித்திராத பலவிதமான புதிய அனுபவங்களை இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனை நம்மை ஒரு புதிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் நாம் காணும்படியாக இந்த நாட்களிலே ஒருவேளை உண்மைதான், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வருகிற நாட்களிலே தேவனை தேவனாக கொண்ட மக்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே சபை அவர் நிரப்பும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆயத்தத்தின் வருடத்திலே, இந்த சுத்திகரிப்பின் ஆண்டிலே, இந்த வருடத்திலும் ஆண்டவரே எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே தேவனுடைய சத்துவத்தை பெற்ற சரீரமாக இந்த நாட்களிலே வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த அருமையான பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் எழுதின அருமையான பாடல், நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் தரக்கூடிய பாடலை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த ஆமென் thank you Jesus hallelujah இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கரங்களை தட்டி பாடுவோமா. ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நைந்து கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாரும் சேர்ந்து உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும். வீடுகளில் இருக்கிற எல்லாரும் நாய்ந்து நல்ல தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி, நீங்க பாடுகிற இந்த வேலையில் தேவனுடைய அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாக இந்த வேலையில் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடுவோமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, எல்லாரும் நாய்ந்து yes Jesus yes Jesus, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சேர்ந்து சொல்லுவோம், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது
செங்கலும் இரண்டாக பிளந்து போகும்படியாக, யோர்தான்கள் எல்லாம் தகர்ந்து விழும்படியாக தேவனுடைய ஒத்தாசையை பெற்ற ஜனங்களே, தேவனுடைய வல்லமையினால ஹல்லேலூயா இந்த நாட்கள்ல அதை நீங்கள் பார்க்கும்படியாக விசுவாசத்தால் நிரம்பி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஹல்லேலூயா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? சொல்லுங்க. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சின்ன பிள்ளைங்களா, கூடுமே உம்மால் கூடுமே. ஆமென். உம்மாலே எஸ்அப்பா, உம்மாலே எல்லாம் கூடுமப்பா. எஸ் லார்ட். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்த தேவனாய், உயிர்த்தெழுந்த தேவனாய், மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவனாய், மீண்டுமாக வரப்போகிற தேவனாய், நமக்கெல்லாம் உருமாற்றம் தரப்போகிற தேவனாய் நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா என்று சத்தத்தோடு இருக்கிற இடங்களில் எல்லாம் நமக்காக மீண்டும் வரப்போகிற ராஜாவை உயர்த்தி, எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. எஸ் ஜீசஸ். மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. நீ மறுபடி வருவீரையா,
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை கடந்த பல நாட்களாக, கடந்த பல மாதங்களாக, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாம் அதை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான அழிவுகள், பலவிதமான யுத்தங்களினாலே பலர் மரித்து போகிற காரியங்களை நம் கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே இயற்கையின் சீற்றத்தினாலே அநேக மக்கள் மடிந்து போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே, இதன் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாங்கள் நடனமாடி உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பா அது உம்முடைய பலத்தினாலே, அப்பா உம்முடைய கிருபையினால் மாத்திரமன்றி ஆண்டவரே, அது எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணரும்படியாக ஆவியானவரே உம்முடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேலையில் நன்றி உள்ள இருதயத்தோடு many of us, you and I can feel so insignificant. Many of us may feel so helpless. What can we do to the society? What can we do to the people around us? Father, what can we do, Father, in this season? But we can do one thing, Lord. We can offer our prayers. Lord, we can offer our thanksgiving with a grateful heart. We come into your presence every day, Lord, to recollect, Lord, to thank you for every goodness, Father, that you have restored upon our lives. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சித்த உம்முடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்மை மனதார துதிக்கும்படியாக, அப்பா உம்மை மனதார நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். We thank you, Jesus, for the remnant that you have kept, Father, for the remnant whom you have chosen, Father, to show forth your greatness, Lord. இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக வைத்திருக்கிற, இந்த நாட்களிலே பிரித்து வைத்திருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை யாரெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள்லாம் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியாக தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறாரே, அதை நினைத்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேளையில அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Father, we come into your presence, Jesus, with a grateful heart, with a heart of thanksgiving. Jesus, give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. We give thanks unto the Holy One. We give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. We give you thanks, oh Lord. We give thanks. எல்லாரும் நான் இந்த வேளையில ஒரு அக்கல தூரமா இருக்கிற இடங்களில் நன்றி உள்ள இருதயத்தோடு
ஆண்டவரோடு இந்த வேலையில தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக உங்களை தாழாம் பணிந்து இந்த வேலையில ஆண்டவரே நீங்க பாராட்டின ஆண்டவரே உடைய மாபெரிய கிருபைக்காக ஆண்டவரே என் மீது இரக்கம் பாராட்டுறீங்களே, தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உடைய கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை எல்லாம் இந்த நாட்களிலே உடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல ஆண்டவரே நீங்க அரவணைத்து பாதுகாக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி இயேசுவே பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் வேலவீரன் வேலவான் என்று சொல்வான் தாரித்தீரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் வேலவீரன் வேலவான் என்று சொல்வான் தாரித்தீரன் செழித்திடுவான் எல்லாரும் ஐந்து தேவனின் செயல் இதுவே நமக்காய் நன்றி. Thank you, Father. We worship you, Jesus. Oh, nandri, 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 nandri. We give you thanks, oh Jesus. We give you all thanks, oh Lord. நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய் பெற்றது இந்த வேலையில தேவனுடைய சமூகத்திலே நன்றி உள்ள இருதயத்தோடப்பா உமக்கு முன்பதாக வந்த ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்க பாராட்டின கிருபைகளை நினைத்து இந்த வேலையில we offer our thanksgiving, Father. We come into your presence, Lord, with a heart filled with gratitude, with a heart filled with gratitude right now, Jesus. Oh, you have been so good to me. You have been so good to me. I came broken. You gave me joy. You have been so good. You have been so good. You have been so good to me. Come on, church. Let's all sing together. You have been so good to me. Jesus, Jesus, Jesus. You have been so good to me. Yes. I came here broken. You made me whole. You have been so good. You have been so good. You have been so good to me. இயேசுவே நீ நல்லவர். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக இருந்தீர் எனக்கு நல்லவராய். எனக்கு
இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களாம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா நாம் உடைக்கப்படுகிற வேலைகளிலே நம்மோடு இருக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே எல்லாரும் நான் இந்த எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. Yes Lord, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. யாரெல்லாம் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களோ எல்லாரும் வாயில திறந்த அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உடைக்கப்படுகிறதன் மூலமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, என்னோடு நீங்க இருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. We thank you Jesus. We celebrate your goodness Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் உங்களோடு இணைந்த தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்த தேவ மனிதரும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி உரித்தாகட்டும். அன்பானவர்களே, ஆராதனை என்பது ஆண்டவர் மிக விரும்புகிறது ஒன்று. அவரை குறித்து பாடும் பொழுது, புகழாரம் சூட்டும் பொழுது அதில் அவர் மகிமை அடைகிறார். அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் இந்த ஆராதனை ஆரம்பித்த காலத்திலிருந்து கனத்துக்குரிய ஐயா அவர்கள் நன்றாய் ஆராதனை செய்கிறார். குறிப்பாக பாஸ்டர் ஜாய்ஸ் டேனியல் அவருடைய குழுவினர் நன்றாய் ஆராதிக்கட்டும், நேரம் பார்க்காதீர்கள் என்று சொல்லி நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆம், அவருக்கு நல்லா தெரியும் ஆராதிக்கிற இடத்தில் தான் ஆண்டவர் வருகிறார் என்று. நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் ஆராதிக்கும் பொழுது கட்டாயம் உங்கள் நடுவில் அவர் சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துருவார். நமது ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். நாமும் ஆராதித்தோம். அடுத்து நமது இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம், அப்படிதான் நான் சொல்லுவேன். கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்றே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஓர் ஒப்பு நிகரற்ற சேனல் ஏஞ்சல் டிவி. தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த திட்டத்தின்படியாக கர்த்தர் கொடுத்த 8.5 ஏக்கர் நிலத்தில் கட்டடங்கள் இப்பொழுது வடிவமைக்கப்பட்டு வானுலாவ எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. பூச்சு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல காரியங்கள் நடக்கின்றது. ஆனால் இறுதி சுற்றுக்கு கொஞ்சம் நாம் எல்லாரும் தூக்கி பிடிக்க வேண்டும். பெரிய 800 மீட்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்ட பந்தயங்களில் ஓடுகிறவர்கள் எல்லாம் கடைசி ரவுண்டு வரும் பொழுது அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து ஓடி அந்த லக்கை அடைவார்கள். அதுபோல தான் இந்த பணி முடிவடைவதற்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்களும் உங்களால் ஆனதை இதுவரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இல்லாமல் அது ஒன்றும் நடக்காது. யார் யார் உள்ளத்தில் கர்த்தர் ஏவினாரோ அவர்களெல்லாம் மனமுவந்து கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறபடியாக இயேசு ஊழியங்களுடைய கட்டட பணிக்காக திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து நீங்கள் அனுப்பலாம். நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக தந்தையே, தேவன் அருளிய திட்டத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பூர்த்தியாக வேண்டிய காரியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. ஆகவே உமது பிள்ளைகள் தயங்காமல் சுணங்காமல் மனமு வந்து கொடுக்கிற காணிக்கைகளை நீர் அங்கீகரியும். உம்முடைய வேத வாக்கியத்தின்படி அன்றைக்கு ரெபேக்காலை வாழ்த்திய போது கோடா கோடியாய் பெருகுவாயாக என்றார்கள். உமது அடியானாகிய நானும் கூட உமது பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருகட்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். ஒரு நல்ல நிலத்தில் நாங்கள் விதைக்கிறோம், அதற்குரிய பலனை நாங்கள் பெறுவோம். கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும்.
அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாரும் சேர்ந்து உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, கரங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும். வீடுகளில் இருக்கிற எல்லாரும் நல்ல தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி, நீங்க பாடுகிற இந்த வேலையில் தேவனுடைய அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாக இந்த வேலையில் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. எல்லாரும் நைந்து yes Jesus, yes Jesus. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சேர்ந்து சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே கூடுமே எல்லாம் கூடுமே, என் இயேசுவால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக செங்கடல் அது ஓடி போனதா. ஹல்லேலூயா. யோர்தான் அவர்களை கண்டு பின்னோக்கி சென்றதா. இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா செங்கடலும் இரண்டாக பிளந்து போகும்படியாக, யோர்தான்கள் எல்லாம் தகர்ந்து விழும்படியாக தேவனுடைய ஒத்தாசையை பெற்ற ஜனங்களே, தேவனுடைய வல்லமையினால ஹல்லேலூயா இந்த நாட்களில் அதை நீங்கள் பார்க்கும்படியாக விசுவாசத்தினால் நிரம்பி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஹல்லேலூயா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, 2025 தொடங்கி 6 மாதங்கள் பாருங்களேன், என்ன வேகமாக ஓடிடுச்சு. அடுத்து ஒரு புதிய மாதத்திற்குள் நுழைஞ்சிட்டோம். அப்போ காலத்தை பார்க்கும் பொழுது அதிவிரைவாக ஓடுகிறது. நான் என்னுடைய நண்பர் ஒருவருடைய இல்லத்தில் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த பொழுது தங்கியிருந்தேன். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது சொல்கிறார், அண்ணே, திங்கட்கிழமை ஆரம்பித்த சனிக்கிழமை என்னமோ காலையில் தொடங்கி சாயங்காலம் மாதிரி ஆயிடுதுண்ணே, அப்படி ஓடுது, ஒரே பிஸி 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 பிஸி. நான் அவருடைய வீட்டில் தங்கியிருந்த பொழுது என்னை பார்ப்பதற்கு ராத்திரி 11:30 மணிக்கு பார்ப்பார், காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடிடுவார். ஒரு நாள் அவர்கள் லீவ் எடுத்துட்டு வந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்படிதான் காலம் ஓடுகிறது. நாட்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒலிவ மலையில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் அமர்ந்திருந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகை விட்டு போக போகிறது அவர்களுக்கு என்னமோ தெரிந்து விட்டது. ஆகவே அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம்? மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த ஒலிவ மலை என்பது ஒரு அழகான மகிமை நிறைந்த மலை. அதில் 2008 அந்த மலை மேல் ஒரு டென்ட்டை போட்டு கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் தீர்க்க தரிசன மாநாடு ஒன்றை நடத்தினார்கள். அதில் நாங்களும் கலந்து கொண்டோம். ஐயோ, எத்தனை ஒரு தெய்வீக பிரசன்னம்! அப்போ அருளாதர் இயேசு கிறிஸ்து ஒன்றொன்னா சொல்லிட்டு வர்றார் அவங்களுக்கு. இப்படி நடக்கும்பா, அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். அதில் ஒன்றுதான், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் எல்லாம் 3வது உலகப் போருக்கு போய்விடுமோ என்ற எண்ணம், அச்சம் ஏற்பட்டு கொஞ்சம் கதி கலங்கினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இவைகளெல்லாம் கேள்விப்படுவீர்கள் என்றாலும் முடிவு உடனே வராது. ஒரு பக்கம் எருசலேமில் தேவ ஆலயம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 3வது தேவ ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது போல எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சற்று தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். வருவார், அது என்னமோ நிச்சயம். நோவாவின் காலத்தில் ஜல பிரளயம் வரப்போகிறது. ஏன்னா அது வரைக்கும் அந்த ஜனங்க மழையை பார்த்ததில்லை, வெள்ளத்தை பார்த்ததில்லை. இவர் சொல்ல சொல்ல அவர்களுக்கு கேலி கூத்தா இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது. நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தர் மாத்திரம் அந்த பேழைக்குள் போனார்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த கட்டுமானத்தை ஈடுபட்டவரும் சரி, அந்த பேழையை கட்டுவதில் பல வழிகளில் உதவி செய்தவர்களும் சரி, நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. என்னமோ இந்த வயசான மனுஷன் ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறாரு, கட்டுட்டோம், நமக்கு வேண்டியது கூலி வாங்கிட்டு போவோம். நாள் ஒன்று வந்தது, எல்லாம் உள்ளே சென்றது. நோவாவின் குடும்பத்தாரும் சென்றார்கள். கர்த்தர் பேழையின் கதவை பூட்டி சாவி அவர் எடுத்துட்டு போயிட்டார். மழை பெய்தது, பூமி வெள்ளத்தால் நிறைந்தது. அழிவு வரும் பொழுது ஐயோ 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 என்று கூச்சல் போட்டுக்கொண்டே மடிந்தார்கள். நோவாவின் பேழையை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்து வருகிறார். என்னையா வராருன்னு காலமெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கட்டாயம் வருவார். எப்படி தீர்க்கதரிசி இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று அவர் பிறப்பதற்கு முன்பு கிமு 750 சொன்னார், அதே போல இயேசு பிறந்தார். இயேசு நமக்காக சிலுவையில் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார். அதுவும் நடந்தது. இயேசு திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு போனார், நடக்கப் போகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஆயத்தமாகும், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இன்றைக்கும் உங்களோடு கூட சில வார்த்தைகள் பேசும்படியாக நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது, மத்தேயு 16 அதிகாரத்தின் 18வது வாக்கியத்தில் உள்ள என் சபையை கட்டுவேன், இந்த வார்த்தை எனக்கு வந்தது. உடனே அதை தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து செய்தியை தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, மத்தேயு 16வது அதிகாரத்தின் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த ஆராதனையின் இறுதியிலே பாஸ்டர் சாராராஜன் ஜான் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதற்கு பின்பு திருவிருந்து இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் ஓடி போய் அங்கே இங்கும் அலையாதபடிக்கு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவோம் என்பதினாலே ஆயத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற அப்பம், அதாவது ரொட்டி துண்டு, சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் ஒரு திராட்சை ரசம், அதை வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் நாம் ஒன்றாக இணைந்து பந்தியில் பங்கு பெறுவோம். வாசிக்கிறோம் மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள், அதையாவது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை யாருன்னுப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எலியான்றாங்க, அப்படி தீர்க்கதரிசி ஒருத்தன்றாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க. அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பேதுரு மாத்திரம் ரொம்ப அழகா
அவர் மட்டும் தனித்துவம் வாய்ந்தவராக ஒரு அழகான வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறார். அது மத்தேயு 16:16 இருக்கு, வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு அவருக்கு தெய்வீக ஞானத்தினால் கிடைத்திருக்கிறது. பேதுரு ஒன்றும் பெரிய படித்தவர் இல்லை. பேதுரு மீன் பிடித்தவர் தானே, மீனவர். அவரை பற்றி நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பேதமை உள்ளவர், அவர்களை பற்றி அங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். பேதமை உள்ளவர்கள் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் இப்படி ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைக்குது. நீங்கள் இதே அதிகாரம் மத்தேயு 16 17 19 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த உரையாடலினுடைய விளக்கங்களை நீங்கள் அறியலாம். ஒரு விஷயம் வாசித்துறோம் பாருங்களேன். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த வெளிப்பாடு உனக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனால் தான் அருளப்பட்டது. ஏன்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் அவர் சொல்றாருன்னா அந்த வெளிப்பாடை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றார், நீ கட்டுவாய், உனக்கு நான் அதிகாரத்தெல்லாம் தருவேன், நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், இந்த பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றெல்லாம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதற்குள் இப்பொழுது போவதில்லை. பேதுரு அவருக்கு இந்த விசேஷித்த வெளிப்பாட்டின் தன்மை வந்ததே, இந்த பேதுருவை பற்றி சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பேதுரு என்ற இந்த கிரேக்க பெயருக்கு பெட்ரோஸ், பாறை அல்லது கல் என்று பொருள். அதிலிருந்து தான் இந்த பேதுரு என்ற கிரேக்க பெயர் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வலிமை, உறுதிப்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை குறிக்கிறது. வலிமை, உறுதிப்பாடு, நம்பகத்தன்மை. அதனால தான் ஆண்டவராக இயேசு உயிர்த்து எழுந்த பின்பு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக, திருச்சபை வரலாற்றினிலே ஒரு பெரிய பதவியை பேதுருவுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் வலிமை உள்ளவர், நல்ல உறுதி உள்ளவர், நம்பகத்தன்மை கொண்டவர். யோவானின் மகன் சீமோன் என்றுதான் அவருக்கு முதலாவதாக பெயர் இருக்கிறது. கேபா என்ற அராமிக் வார்த்தையின் மொழிபெயர்ப்பின்படியாக பாறை என்ற அர்த்தத்தோடு இவர் அழைக்கப்படுகிறார். இவருடைய அந்த பெயர்களுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாம் பார்த்தது போல வேரூன்றி நிற்கின்ற ஒரு தன்மை இந்த பாறைக்கு இருக்கிறது. ஒரு நிலையான ஸ்திரமான நிலையில் இருக்கிறது இந்த பாறை. எங்களுடைய தமிழ்நாட்டிலே மகாபலிபுரம் என்ற ஒரு மாமல்லபுரத்தின் சுற்றுலா தலத்தில் போய் பார்க்கும் பொழுது வெண்ணெய் பாறை என்று ஒன்று அங்கே இருக்கும். பெரிய பாறை, ஒரு சின்ன அடித்தளத்தில் அது பதிந்திருக்கும். எவ்வளவோ அதை அசைத்து பார்த்தார்கள், அசையவே முடியல. நான் 2ஆம் வகுப்பு படித்த காலத்தில்
பள்ளிக்கூடத்திலிருந்து அரசாங்க பேருந்துகளில் அழைத்து கொண்டு போவார்கள். அப்பொழுதிலிருந்து பார்க்கிறேன், அந்த பாறையை யாராலும் நகட்ட முடியல. வலிமை நிறைந்த எத்தனையோ யானைகளை வைத்து இழுத்து பார்த்து ஒன்றும் நடக்கலை. அப்படி ஒரு பாறை, ஒரு வெண்ணெய்க்கல் என்று அதை பற்றி சொல்லுவார்கள். பேதுரு அவர் யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று அழைக்கப்பட்டார். 12 அப்போஸ்தலர்களிலே இவர் ஒரு முக்கியமானவராக நாம் அறிவோம். அப்போஸ்தலர்களிலே இவர் முக்கியமானவர். கேபாஸ் என்றும் இவருக்கு பெயர் இருந்தது. அதாவது அராமைக்கில் கேபாவிலிருந்து இந்த பெயர் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சீமோன் என்ற பேதுரு என்றுதான் வேதம் சொல்கிறது. பேதுருவை இங்கே முக்கியத்துவம் படுத்துகிறார். அந்த பேதுருவுக்குத்தான் வலிமையான, ஸ்திரமான நம்பகத்தன்மை உண்டு என்பதை அறிந்து திருச்சபை அவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார்? 17ஆம் வசனத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று சொல்றார். அப்படியானால் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்றுதான், சீமோன் என்றுதான் அவருடைய பெயர் ஏற்கனவே அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 3, 10 ஆகிய 2 வசனங்களிலும் வைத்தியனாகிய லூக்கா எழுந்தும் பொழுதும் அங்கே சீமோன் என்றுதான் குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அது சீமோனுடையதாயிருந்தது. 10ஆம் வசனத்துல, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் பேதுரு என்ற பெயர் இவருக்கு சுட்டுவதற்கு முன்பதாக யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்றுதான் இவர் அழைக்கப்பட்டார். ஆனால் இயேசு இவரை பேதுரு என்று பெயரை விட்டு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவை அவர் முக்கியத்துவப்படுத்தி தான் சொல்கிறார், இந்த கல்லாகிய பேதுரு, இந்த பாறையாகிய பேதுரு, இந்த ஸ்திரமான நம்பகத்தக்கதான பேதுரு, உன்மேல் என் சபையை கட்டுவேன், உன்மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சுய ரத்தத்தினால் சம்பாதித்தது என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது சபை. இந்த சபைக்கு கண்காணிகளாக அல்லது மேய்ப்பர்களாக தேவன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதில் பிரதானமாக பேதுருவை அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 9:12 இப்படி நாம் வாசிக்கின்றோம். வெள்ளாட்டுக்கடாம், இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் சபை என்றால் கட்டடங்கள் அல்ல, வானுலாவ இருக்கின்ற பெரிய பெரிய தேவாலயங்கள், ஊசி கோபுரம் போன்ற கோபுரங்கள், கத்தீட்ரல்கள், அதெல்லாம் கட்டடங்கள். ஒரு மக்கள் கூடி வருவதற்கான ஒரு இடம். சபை என்றால் யார்? நீங்களும் நான் தான். இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டோடு சங்கீதக்காரர் 74:2 இப்படி எழுதுகிறார், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமா இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை. அப்படியானால் ஆதி தொடங்கி ஒவ்வொரு தனிநபரும் தேவன் தங்கும் ஆலயம், ஒரு சபை. அதைதான் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். மக்கள் கூடி வருவதற்கு ஒரு இடம் வேண்டும்.
தேவன் சந்திப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுதான் ஆசரிப்பு கூடாரம். அங்கே இருந்து கர்த்தர் சந்திக்க நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்றார். அப்படியானால் ஒரு சபை என்பது நீங்களும் நானும் தான். இந்த சபைக்கு யார் தலை? வேதம் சொல்கிறது, கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே என்று பவுலடிகள் எவரே என்று சொல்றார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த சபையாகிய சரீரத்திற்கு தலை. ஒரு சபை என்பது ஒரு சரீரத்தை உடையது. உலகளாவிய சபைகள் இருந்தாலும் இந்த சபைக்கெல்லாம் தலைவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. சபையாகிய தலை என்று சொல்றார். இந்த சபை என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக எபேசியர் 4:12 பவுலடிகள் இப்படியாக எழுதுகிறார். எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது, இந்த சபைக்கு தலை என்று அவர் சொல்லும் பொழுது மீதி உள்ள அவயவங்கள்லாம் யாரா இருக்கும்? அதை குறித்தும் வேதம் சொல்லுகிறதை பார்ப்போம். மற்ற கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாரும், அவர் தானே சபைக்கு தலை. நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அவயவங்கள் ரோமர் 12:4-5 வாசிக்கிறோம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக நீங்களும் நானும் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்வதற்கு அங்கே ஒன்றுமில்லை. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கிறது போல. இப்போ நான் இந்த கையை தூக்கி உங்களுக்கு நேராக நீட்டுகிறேன் என்றால் மூளை கட்டளையிடுகிறது, என் எண்ணத்தை அது பிரதிபலிக்கிறது. கை தூக்கு, அவர் சொல்கிறார் கையை தூக்குறேன்னு. அப்போ மூளை கட்டளையிடுகிறது. அதற்கு பின்பு அந்த கட்டளை வருகிறது, இந்த விரல்கள் கைகள் அசைகிறது, உங்களை கட்டளையிடுகிறது. அந்த டெலிவிஷனில் பார்க்கும்போது அவருடைய விரலை பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கிறது. இன்னும் அழகாக சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 12:27 அப்போஸ்தலனாகிய பவுலடிகள், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரீரம் சபை, கிறிஸ்து தலை, அதிலே தனித்தனியே நீங்கள் அவயவங்களாயிருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்து என்ற தலையாகிய சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தலை, நாம் எல்லாரும் அவயவங்கள். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசு எல்லாருக்கும் மேலான தலையாக. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், ஒரு வெட்டு வெட்டிட்டா துடிதுடித்து போய்விடும், தலை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் இன்னைக்கு இரத்த சாட்சிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த தலையை துண்டித்தாலும் எங்கள் சரீரத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அந்த அவயவங்கள் எல்லாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகுது என்ற நம்பிக்கையில் எதற்கும் அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலான சரீரமான சபை, அவரை தலையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தாக்கினது ஒரு காலம், இயேசு கிறிஸ்துவின் சபையாகி நம்மை தாக்குகிறது இந்த காலம். ஏது எப்படி நடந்தாலும்
நாம் எல்லாரும் அந்த தலையோடு இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 18-19 பவுலடிகளார் அவருடைய கூற்றை பார்ப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்றும் இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்றும் காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த சபையை இயக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவராலே அன்றி இந்த சபை வளர முடியாது. பேதுருவை பார்த்து அதுதான் சொல்றார், உன் மேல என் சபையை கட்டுவேன், ஏன்னா நீ என்னை பின்பற்றினவள், எல்லாவற்றையும் எனக்காக விட்டு வந்தவள், உன்னுடைய தொழிலை நீ தூக்கி எறிந்து வந்தவள், தெய்வீக வெளிப்பாடை பெற்றவன், நான் யார் என்பதை நிச்சயம் அறிந்தவன். எனவே உன்னை கொண்டுதான், உன் மூலமாகத்தான் நான் சபையை எழுப்புவேன். மந்தைக்கு மாதிரியாக உன்னை நான் வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் ஏதோ பேதுருவின் மேல்தான் சபையை கட்டப் போகிறார் என்று எண்ணாதீர்கள். உங்களையும் என்னையும் கொண்டு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை கட்டுவதற்கு அவரோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார். திருச்சபையில் இருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் நீங்களாக ஒன்றையும் செய்ய முடியாதபடிக்கு கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்வதினாலே அந்த தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நாங்களும் இணைந்து செயல்படும் பொழுது இந்த கல்லின் மேல் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாகிய, கர்த்தர் மேல் பிரியம் கொண்டவர்களாகிய, வாழ்விலும் சாவிலும் மரணமே நேரிட்டாலும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் என்று பேதுரு சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் மேல் சபையை அவர் கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த சபையானது ஒரு கட்டடத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து 1 கொரிந்தியர் 3:10 வாசிக்கின்றோம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஒரு சபையை கட்டுவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது நாம் ஒரு காரண கர்த்தாக்களாக இருப்போமே, ஆனால் பாக்கியம் பெற்றவர்கள். சமீபத்தில் ஒரு திருச்சபையின் ஆண்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த திருச்சபையின் போதகர் என்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு சொன்னார், என் வாழ்க்கையில் நான் முதலாவது கண்ட ஒரு தெய்வ மனிதன், ஊழியர் இந்த ஐயா தான். எப்படின்னா, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே பகுதியில் ஒரு திறந்தவெளி கூட்டத்தில் இந்த போதகர் பேசிக்கொண்டிருந்த பொழுதுதான் என்னுடைய மனைவி விடுதலை பெற்றார்கள். விடுதலை பெற்றதோடு மாத்திரமல்ல, அபிஷேகமும் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்புதான் நானும் ஒரு மெய் கிறிஸ்தவனாய் மாறினேன். என் வேலையோடு கர்த்தரின் திருப்பணி செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கு 13 வருடங்கள் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்கு உழைக்கிறார்கள். இப்பொழுது இந்த சபை உருவாகி இருக்கிறது. இதற்கு மூல காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்து இந்த தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இங்கே சொல்றார், நான் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் கட்டுகிறான். எப்படியோ
திருச்சபையானது கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவின் திருநாமம் அதில் மகிமைப்பட வேண்டும். அந்த கூடுகையிலே பல போதகர்கள் கலந்திருந்தார்கள். கூட்டம் முடிந்தவுடனே ஒரு பிஷப், ஒரு இளைஞர், அவர் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து, ஐயா, என்ன உங்களுக்கு தெரியாது? ஆமாம், உண்மைதான், தெரியல. பல வருடங்களுக்கு முன்பு உங்கள் திருச்சபையில் நடந்த ஒரு உபவாச கூட்டத்திற்கு நான் ஒரு சிறு பையனாக வந்திருந்தேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது திடீரென்று நீங்கள் சொன்னீர்கள், நீ பிரித்தெடுக்கப்பட்டாய். அவ்வளோதான் சொன்னீங்க, வேற ஏதாவது சொல்வீங்கன்னு காத்துட்டு இருந்த. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை ஐயா, அதை நான் பிடித்து கொண்டேன். இப்பொழுது நான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஊழியம் செய்கிறேன், பேராயராக விளங்குகிறேன். எங்கள் திருச்சபைக்கு நீங்கள் வந்து செய்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிரசங்கத்தின் போதுதான், சிலரெல்லாம் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அழைத்து அபிஷேக ஆராதனைகள் நடத்துவார்கள். ஆனால் நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் அபிஷேகம் பெற்றவன். அவருக்கு சந்தோஷம். அவருடைய மனைவியை கூப்பிடுறார். அவங்க மனைவி வந்த உடனே என் பக்கத்தில் அமர்ந்திருந்த பாஸ்டர் சாராராஜன் ஜானை, அம்மாவை கட்டி பிடிச்சிக்கோ. அந்த அம்மாவும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவர் என்ன கட்டி பிடிச்சிக்கிறார். அவர், எங்கள் ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வரணும். வரேன், கட்டாயமாக வரேன்ப்பா. அதை தான் பவுல் சொல்றார், புத்தி உள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். உன்னுடைய வேலை என்ன? பேதுரு, நீ கல்லு, நீ பாறை, நம்பகத்தன்மை உடையவன், நீ ஸ்திரமானவன். உன் மேலதான் சபையை கட்ட போறேன். உன் நிமித்தமாக அற்புதங்கள் நடக்க போகுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே இந்த பேதுரு கடந்து போன இடங்களில் நிழல் பட்டவர்கள் எல்லாம் சௌக்கியம் அடைந்தார்கள். ஆக புத்தி உள்ள சிற்பாசிரியை போல சபைக்கு அஸ்திபாரம் போடுகிறவர்களை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். எபேசியர் 2:20-22 வரை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்காக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் 5 விதமான ஊழியக்காரர்கள். அவர்கள் வடித்த கண்ணீர் பட்ட பாடுகளினாலே இன்றைக்கு நாம் அழகாக வடிவமைக்கப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கடைசியாக 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாரும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். நீங்க அந்த கல்லா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த பிதாவே, பேதுருவின் மேல் சபையை கட்டினது போல் எங்கள் மேலும் சபையை கட்ட எங்களை பிரித்தெடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகவும் பாஸ்டர் சாராராஜன் ஜானுடைய சில வார்த்தைகளை கேட்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை அறிக்கைகளாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கான விடுதலை பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதற்கு சம்பந்தப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 10 14 வசனத்திலிருந்து 16 வசனம்.
மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, விடுதலைக்கான ஜெப அறிக்கைகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ஆராதனை செய்யும்போது தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அளவில்லாமல் நிரப்புவார். கிருபை மேலானதே, உயர்த்துவோமா? ஆமென். கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி யாரெல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்காங்களோ விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக ஆக்ரோஷத்தோட இந்த அறிக்கைகளை ஏறிடுங்க. என்னுடைய பிள்ளைக்குள்ளாக நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் வெட்டி எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
என்னுடைய பிள்ளைக்குள்ளாக நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் வெட்டி எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைக்குள்ளாக நுழைந்துள்ள பூர்வீக பிரச்சனைகளை நான் வெட்டி எரிகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை பிடித்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மூதாதையர் ஆவிகளையும் கட்டி முழுமையாக விடுவிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோரின் தவறான நடவடிக்கைகளினால் எழுந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம் அடிமைத்தனத்தையும் நான் உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம் அடிமைத்தனத்தையும் நான் உடைக்கிறேன்.
உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளையின் மேலுள்ள ஒவ்வொரு பூர்வீக சாபம், அடிமைத்தனத்தையும் நான் உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளையின் மீது உள்ள ஒவ்வொரு வம்சவழி பிரச்சனைகளும் கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளையின் மீது உள்ள ஒவ்வொரு வம்சவழி பிரச்சனைகளும் கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளையின் மீது உள்ள ஒவ்வொரு வம்சவழி பிரச்சனைகளும் கழுவப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொன்றும் முழுமையாக சிதறடிக்கப்படும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நான் முழுமையாக செயல் இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நான் முழுமையாக செயல் இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையை இடையூறாக மாற்ற விரும்பும் எந்த வல்லமையையும் நான் முழுமையாக செயல் இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் விடுன்னு சொல்ல போகிறோம்.
புறக்கணிப்பு ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். புறக்கணிப்பு ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். புறக்கணிப்பு ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பாலுறவு இச்சையாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பாலுறவு இச்சையாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பாலுறவு இச்சையாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மன இருளாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மன இருளாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மன இருளாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முட்டாள்தனாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முட்டாள்தனாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முட்டாள்தனாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மந்த நிலை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மந்த நிலை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மந்த நிலை ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தூக்காவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தூக்காவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தூக்காவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவையில்லாத பய ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவையில்லாத பய ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவையில்லாத பய ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அடிமைத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அடிமைத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அடிமைத்தன ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதி ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதி ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதி ஆவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே என் பிள்ளைய விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மெதுவாக செயல்படும் ஆவியே என் பிள்ளைய விடு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மெதுவாக செயல்படும் ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மெதுவாக செயல்படும் ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலவீன ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலவீன ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலவீன ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆவிக்குரிய பார்வையின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆவிக்குரிய பார்வையின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆவிக்குரிய பார்வையின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கெட்ட கனவுகளின் ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கெட்ட கனவுகளின் ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கெட்ட கனவுகளின் ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வம்சவழி ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வம்சவழி ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வம்சவழி ஆவியை என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். காரணமில்லாத அமைதி ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். காரணமில்லாத அமைதி ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். காரணமில்லாத அமைதி ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோப ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோப ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கோப ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பகற்கனவு ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பகற்கனவு ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பகற்கனவு ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சுறுசுறுப்பின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சுறுசுறுப்பின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சுறுசுறுப்பின்மை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வித்தியாச ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வித்தியாச ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வித்தியாச ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வினோதமான நடவடிக்கை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வினோதமான நடவடிக்கை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வினோதமான நடவடிக்கை ஆவியே என் பிள்ளையை விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப அறிக்கைகளையும் நீர் கேட்டு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆம், இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய பந்திக்கு
ஆயத்தமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர் கொடுக்க சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். இது கர்த்தராகிய இயேசுவின் திரு சரீரம். சொல்லி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் சரீரம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையிலே தன் சீஷர்களோடு கூட பாவ மன்னிப்புக்கென்று நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் படும் பொழுதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பவுலடிகள், உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடிக்கு உங்களை வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள் என்றால், நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து ஸ்தோத்திரத்தோடு இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். இப்படி ஒரு ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா தெய்வ மனிதர்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள், குறிப்பாக எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது, அவர் இருக்கிற இடங்களில் அவரை கொண்டு நீ செய்கிற ஊழியங்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்கள் இந்திய பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள், எங்கள் எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற போலீஸ்காரர்கள், அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ துறையினர், ஆசிரிய பெருந்தகைகளை கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். சரீரத்தில் பலகீனம் அடைந்திருக்கிற யாராயிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. தலையாகிய கிறிஸ்துவை எங்கள் தெய்வம் என்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது சுகமடையட்டும், விடுதலை பெறட்டும். பிள்ளி சூனியத்தின், மாந்திரிகத்தின் தாற்பயங்கள் அத்தனையும் அழிந்து போகட்டும். மது பிள்ளைகள் சுகமாயிருக்க நான் வாழ்த்துகிறேன். குழந்தை முதல் பெரியவர் வரை, விசுவாசி தொடங்கி ஊழியர் வரை கர்த்தருடைய ஆளுகைக்கிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கை சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது வெளிவரும். விடுதலைக்கான ஜபத்தை, செய்திகளை போதகர் சாராராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.